Hi guys, welcome to my channel Rope Exercise Limited Tech. இன்னைக்கு பார்க்க போகிறது த்ரோ பால் அப்படின்னு பார்க்கலாம். ரிக்கிங் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெயிட்டான நட் எடுத்துகிட்டு அந்த நட்டில் வந்துட்டு நம்ம சின்ன ரோப் லேனியாடு அதை எடுத்துட்டு நம்ம வேறு நாட் மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கணும். ஸ்லிப்பாகாமல் இருக்கணும். ஸ்லிப்பாகாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா இந்த நாட் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு டைட் பண்ணிவிட்டு அது நம்ம இப்போ த்ரோ பண்ணலாம். இது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நம்ம போல்ட்டை மட்டும் அப்படியே த்ரோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஆப்சோர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னா கேஸ் ஃபீல்டில் இருக்கிறோன்னா ஸ்பார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த போல்ட்னா வெறும் காடி இரும்பு போல்ட் மட்டும் மெட்டல் போல்ட் மட்டும் வீசினா த்ரோ பண்ணால் மெட்டல் ஸ்பார்க் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த போல்ட்டை மட்டும் வீசாமல் இருக்கிறதுக்கு துணி, ஏதாவது வேஸ்ட் துணி எடுத்து வேஸ்ட் கிளாத் எடுத்து அந்த போல்ட்டை கவர் பண்ணுறோம். நல்லா சுற்றி கவர் பண்ணிவிட்டு போல்ட் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டுக்கு மேலே கிளாத்தை கவர் பண்ணோம். அந்த கவரில் நம்ம டக் டேப், எனி டேப், ஏதோ ஒரு டேப் நல்லா பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம நல்லா சுற்றிக்கிறோம். நல்லா பால் மாதிரி ரவுண்டாக நல்லா கவர் பண்ணி சுற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த த்ரோ பால் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்பார்க் வரக்கு வாய்ப்பு இல்லை. மெட்டல் டச் ஆகும். அதனால தான் இது மாதிரி பண்ணணும். ஆஃப் சோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேஞ்சர். கேஸ் பிளான்ட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் மெட்டல் டச் ஆச்சுன்னா ஸ்பார்க் வரும். அதனால் கிளாத் சுற்றி அந்த கிளாத்து மேலே டக்டை படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம், சேஃப்டி கூட. இது மார்க்கெட்டிங்கில் த்ரோ பால்னு விற்கிறாங்க. அந்த த்ரோ பால் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது வாங்கி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லாத பட்சத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு பிளான்ட்டில் இருக்கிற த்ரோ பால் இல்லை, எப்படி நம்ம ஹேண்ட்மேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ த்ரோ பால் டெம்பரரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நாட் போட்டு நம்ம டக் டேப்பெல்லாம் அடித்து இந்த எண்டில் ஒரு நாட் போடுறோம். எந்த நாட் வேணாலும் போட்டுக்கலாம், ரிமூவ் ஆகாமல் இருக்கணும். அந்த நாட்டு போட்டு அந்த நாட்டுக்கு பின்னாடி நம்ம த்ரோ பால் ரெடி. அந்த நாட்டுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ லென்த்துக்கு நம்ம ரோப் வீசுவோம், எந்த சைஸ்க்கு ரோப் வேணும் அப்படிங்கிறது நம்ம ரோப் கட்டி, சின்ன ரோப்பு லேனியாடு கட்டி அதில் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த நாட்டும் ரிமூவ் ஆகாமல் நீட்டாக நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி போடணும். ஸோ த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அதனால் த்ரோ பால் நல்லா டைட் பண்ணி தான் நம்ம யூஸ் த்ரோ பண்ணணும். பாருங்கள், த்ரோ பால் ரெடி, ஹேண்ட்மேட் த்ரோ பால். இந்த மாதிரி சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரோப்பு அதுக்கு பின்னாடி கட்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ த்ரோ பண்ணுறது எப்படின்னு டெமோ பார்க்கலாம். த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணி ரோப்பு பின்னாடி கட்டி இழுத்துடலாம். அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். த்ரோ பண்ணுறோம். ஃபஸ்ட் அட்டம், செகண்ட் போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.